வணக்கம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 16ஆம் தேதி, சதய நட்சத்திரம். பகல் 2:32 வரை சதயம், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி, யோகம் சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று கரிநாள். மாசி மாதத்தில் நடுவில் 3 நாள் கரிநாள் வரும். தை மாதத்தில் ஆரம்பம் 3 நாள் கரிநாள், 1 2 3. மாசியில் நடுவில் ஒரு மாதம் மிடில் 3 நாள் சேர்ந்தாப்பில் கரிநாள் வரும். அதில் இன்று ஒரு கரிநாள். ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் 15, 16, 17 கரிநாள். தை எல்லாருக்கும் தெரியும். தையில் 1 2 3 கரிநாள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மாசியில் 15, 16, 17 3 தேதி 3 நாள் சேர்ந்தாப்பில் கரிநாள். இன்றைக்கி மாசி 16, அதனால் இன்றைக்கி கரிநாள், நாளைக்கும் கரிநாள். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சந்திரன், சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே சூரியன், 11ஆம் இடத்திலேயே சந்திரன். 11இல் சூரியன் இருக்கும்பொழுது எதை செய்தாலும் வெற்றி, 11இல் சந்திரன் இருந்தாலும் எதை செய்தாலும் வெற்றி. இப்போ ரெண்டுமே 11இல் இருக்கு. அதனால் நீங்கள் எதை பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்கள் அலுவலகத்தில் உங்களை பாராட்டுவார்கள். உங்களுடைய திறமைகள் இப்பொழுது வெளிப்படுகின்ற நேரம். எல்லா இடத்திலிருந்தும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தாரிடையே நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம். இதுக்கு முன்னால் கொஞ்சம் சரியாக பேசாமல் இருந்தவங்க, பகைமை பாராட்டியவர்கள், விரோதமாக இருந்தவங்க, இல்லை உங்களை அலட்சியப்படுத்தினவங்க, உதாசீனப்படுத்தி விட்டு உங்களை கண்டுக்காமல் இருந்தவங்க எல்லோரும் இப்போ ஒன்றா வந்து சேர்ந்துருவாங்க. அதுதான் உங்கள் டைம். உங்கள் டைம் நல்லா இருக்கும்போது எல்லாரும் உங்கள் கிட்ட வந்து அப்படியே இழைவாங்க, ஈசிப்பாங்க. அடடா, உன்ன மாதிரி உண்டா, நீ எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு பீரியடில் கண்டுக்கவே இல்லை, இப்போ எல்லாம் ஒன்றா வந்துடுவாங்க. உங்களுக்கு அது உள்ளூர கொஞ்சம் அந்த ஒரு வருத்தம் இருக்கும். என்னடா இவங்கெல்லாம் ஒரு பீரியடில் நம்மளெல்லாம் கேரே பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ எல்லோரும் நம்மக்கிட்ட வந்து அப்படியே இதுவாக பேசுகிறாங்களே அப்படின்னு. சரி, நல்லா பேசியிருக்காங்கல்ல, விட்டுருங்க. பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது. பழசெல்லாம் மறந்துடணும். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதனால் நீங்கள் வந்து நன்றி மறவாதவர்கள். அவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் பரந்த மனதோடு இருக்க வேண்டும். நாம இருக்க வேண்டும். மற்றவர்கள்லாம் கொஞ்சம் குறுகிய மனப்பான்மையோடு இருந்தால் நம்மளும் அதே மாதிரி குறுகிய மனப்பான்மையோடு அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் அல்ல. நம்ம எப்போவுமே நல்ல பரந்த மனப்பான்மையோடவே இருப்போம். மற்றவங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, அது அவன் குணம். அவன் குணத்தை தான் அவன் காமிப்பான். நீ உன் குணத்தை காமிச்சிட்டு அவ்வளோதான். சப்போஸ் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், நாய் கொலைச்சா நம்ம பதிலுக்கு கொலைப்போமா? அது நாய் கொலைக்குது, நம்ம எப்படி மனிதன் நம்ம எப்படி கொலைக்க முடியும்? அந்த மாதிரி சில பேர் வந்து குணாசியங்கள் வந்து ரொம்ப நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். காரியம் ஆகணுன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்மளால் ஒன்றும் ஆக வேண்டி இல்லைன்னா அப்போ வேறு மாதிரி பேசுவாங்க. நம்ம ஸ்டேட்டஸ் உயர்ந்தால் அப்போ வேறு மாதிரி ஒரு மதிப்பு. நம்ம கொஞ்சம் அப்படி சுமாராக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ ஒரு மாதிரி ஒரு அலட்சிய பார்வை. இதெல்லாம் உலகத்தில் சகஜம். நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் செம்மனை நடந்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் எது பண்ணாலும் நல்லா இருக்கும். இன்றைக்கி அதுதான் முக்கியம். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே 3 கிரகம், 10ஆம் இடத்திலே 3 கிரகம். 10, 11 எவ்வளோக்கெவ்வளோ நிறைய கிரகம் இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லதுப்பாங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இது நல்ல ஜாதகமா, யோக ஜாதகமா அப்படின்னா 11ஆம் இடத்துல எவ்வளோ கிரகம் இருக்குது அதை வச்சு தான் அது யோக ஜாதகமா இல்லையா என்று சொல்வார்கள். 11ஆம் இடத்திலே 10ஆம் இடம், இந்த ரெண்டுத்துலேயும் நிறைய கிரகம் இருந்தாலே அவன் பெரிய அதிர்ஷ்டக்காரன். இப்போ ஏதாவது குழந்தை ரிஷப லக்னத்தில் பிறந்ததுன்னா அது ஓஹோன்னு இருக்கும். ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு தான் 10ல் 3 கிரகம், 11ல் 3 கிரகம், 6 கிரகம் 10லையும் 11லையும். ரிஷப லக்னக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய யோகம். ரிஷப ராசியினருக்கு இப்பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது. எந்த நேரத்திலிருந்து எந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும் என்று தெரியாது. கடவுள் எந்த ரூபத்தில் அதிர்ஷ்டத்தை அனுப்பி வைப்பார் என்று தெரியாது.
எந்த வழியில் எந்த மெத்தடில் யார் மூலமாக வேண்டுமானாலும் ஒரு அதிர்ஷ்டம் வரலாம். எனவே எது நடந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள், எதையுமே ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. வாட் மே ஹேப்பன் பார்த்துல வாங்க, நல்லா இருக்கு டைம். அதனால் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க போகிறீங்க. மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9ஆம் இடத்திலே 3 கிரகம், 10ஆம் இடத்திலே 3 கிரகம், 12இல் குரு, ராசியில் செவ்வாய், 4இல் கேது. வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். இன்றைக்கி கூப்பிட்டு உடனே வாங்க பேசுகிறோம், வாங்க இதோ வர்றேன், நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. அனைத்து நன்மைகளும் நடைபெறும். கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது மிக மிக நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெற்று பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை தேடித்தரும் விதத்திலே மாணவர்கள் மிக அற்புதமாக தேர்வுகளை எழுதுவார்கள். பொது தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனுவல் எக்ஸாமினேஷன் கிட்ட வந்துடுச்சு. நல்லா படிங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய மார்க் கிடைக்கும். இப்போ நீங்கள் எழுதுனாக்கா எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. நீங்கள் பரீட்சையில் போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் எதெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் வந்திருக்கும் கரெக்டாக. நீங்கள் எதாவது சம்மு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க, அந்த சம்மு கூட அதே நம்பர் மாறாமல் வந்திருக்கும். அப்படியே நீங்கள் என்ன ரிசல்ட்டு அதில் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் என்ன வந்ததோ அது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனவே இப்பொழுது கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம். மிதுன ராசி அன்பர்களின் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள். 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய பதவி உயரும். அலுவலகத்திலே எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு ஒன்று வழங்குவார்கள். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. 8ஆம் இடமான கும்பத்திலே சனி, சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே பேச்சில் மட்டும் சற்று நிதானம் தேவை. பணத்தை செலவு செய்யும் விதத்திலே கொஞ்சம் கருமித்தனமாக இருக்கணும், கஞ்சத்தனமாக இருக்கணும். வள்ளலாட்டம் செலவு பண்ணிடாதீங்க, கஞ்சத்தனமாக இருக்கணும். இன்றைக்கி கருமையாக இருந்தால் தப்பு கிடையாது. எந்தெந்த இடத்தில் செலவு பண்ணணுமோ அங்கே தான் செலவு பண்ணணும். எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு தான் பண்ணணும். சாப்பாடாக நல்லா செலவு பண்ணுங்க, அதில் மாத்திரம் கஞ்சத்தனமே பண்ணக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. உடம்பை தேத்துங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போய் செலவு பண்ணாதீங்க. ஒரு சின்ன சென்ட்டு பாட்டில் ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருக்காரு, 5000 ரூபாயும். அது எனக்கு பார்த்தோன்னே அப்படியே பகீர்னுச்சு. இன்னும் இதுக்கே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இன்னும் பெரிய பெரிய விலையிலலாம் இருக்குது தெரியுமா சென்ட்டு. 75,000 80,000க்கெல்லாம் சென்ட் இருக்குது. பாரிஸ்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னா. இது நம்ம பாரிஸ் கார்னரான இல்லை, ஃப்ரான்ஸில் இருக்க அந்த பாரிஸு அப்படின்லாம். ஷாக்காக இருந்தது எனக்கு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். வெறும் சென்ட்டுங்க, புசு புசுன்னு அப்படி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து பாட்டில் வாங்குறேன். சின்ன பாட்டில் இவ்வளோ பெருசு தான் இருக்குது, அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அது இதெல்லாம் அனாவசியம்னு நான் சொல்வேன். அதில் ஒரு பெருமையாக அந்த சென்ட்டை போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் உடனே அப்பா என்ன வாசனை அடிக்குது, இவ்வளோ காஸ்ட்லி சென்ட்டு போட்டிருக்கானே அப்படின்னு நினைப்பாங்களாம். அதுக்காக அவ்வளோ காஸ்ட்லி சென்ட்டை வாங்கி புஸ்கு புஸ்குன்னு அடிச்சுக்கும். பாவம், அந்த பணத்தை நீ வேறு எதுக்காவது உருப்படியாக செலவு பண்ணலாம். நீ நல்லா சாப்பிட்றியா சாப்பிடு, அதுக்கு செலவு பண்ணு. நான் டெய்லி நட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னா ஓகே, செலவு பண்ணு. எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் சமைச்சு சாப்பிடுவேன், பண்ணு. எனக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிடுவேன், சாப்பிடு. சாப்பாட்டுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணு. ட்ரெஸ்ஸு ஓரளவு நல்லா டீசெண்டாக போட்டுட்டு வரணும். சென்ட்டில் போய் யாராவது ஆயிரக்கணக்கான ரூபாய் போடுவாங்களா? அது என்ன இது? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் வந்தாலே உடனே ஒரு குப்புன்னு ஒரு ஸ்மெல் அடிக்கும். என்ன நாத்த மருந்து அடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பேன் நான். அவர் கிண்டலாக. அதுக்கு நான் வச்சுருக்கிற பேர் நாத்த மருந்து. அவங்க சொல்கிறது சென்ட்டு, பெர்ஃப்யூம். நான் ஐ கால் இட் அஸ் நாத்த மருந்து. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல்லு வரணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ரெண்டாவது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். அதிலெல்லாம் போய் அவ்வளோ ரூபாயை செலவு பண்ணக்கூடாது. நல்லா 2 வேளை சோப்பு தேய்ச்சி குளித்தாலே உடம்புல ஸ்மெல் வராது. 2 வேளை நல்லா சோப்பு தேய்ச்சி குளிக்கணும். குளிச்சுட்டு போங்க. சும்மா வேணால் கொஞ்சம் பவுடர் கிட்ட பூசிட்டு போங்க, அவ்வளோதான். இதில் போய் சென்ட்டுக்கெல்லாம் போய் 5000, 10,000, 25,000, 50,000 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் இருக்கான் சென்ட்டு. எல்லாம் கேட்டாலே எனக்கு அப்படியே இதுவாகிடுது. எதுக்கு செலவு பண்ணுமோ அதுக்கு தான் பண்ணும். இன்றைக்கி சந்திராஷ்டமம். இந்த மாதிரி ஏதாவது அனாவசிய செலவு பண்ணிட போகிறீங்க. அதுக்காகத்தான் இவ்வளவு பூர்வாங்க பீடிகை போடுறேன். பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் கடகராசி அன்பர்களே.
சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். களத்திர காரகன் 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பது திருமணத்திற்கான தேதி நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகின்ற ஒரு கிரக அமைப்பு. அதிலும் பெண்களுக்கு 8இல் சுக்கிரன் வந்தால் ராகுவோடு இணைந்தால் அப்பொழுது திருமணம் நடக்கும். சிம்ம ராசியில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். இனிமேலும் உங்களால் தள்ளி போட முடியாது. இப்போ பண்ணிகிட்டே ஆகணும். அந்த மாதிரி டைம் வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்சவங்கள தான் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க. படித்த மாப்பிள்ளை பிடிச்ச மாப்பிள்ளை கிடைக்க போகிறார் சிம்ம ராசிக்கு. எனவே இப்பொழுது நல்ல நேரம். உங்கள் காதுகளிலே அந்த கெட்டி மேளம் கொட்டப்போகிறது. நல்ல நேரம் துவங்கி விட்டது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். ரொம்ப நாளாக வர வேண்டிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் இப்போ கைக்கு வரும். உங்களுக்கு எப்போ கொடுக்க வேண்டிய பணத்தை இப்போ கொடுப்பாங்க. நிறைய வருமானம் வரும். நிறைய வருமானம், எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல நேரம். மாணவர்களுக்கெல்லாம் கல்வியிலே பெரிய ஆர்வம் ஏற்படும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்குவாங்க. இந்த கற்றுக் கொடுக்கறதுங்கிறது ஒரு கலை தெரியுமா? டீச்சிங் இஸ் நாட் ஸோ ஈஸி. சில பேர் கற்றுக் கொடுத்தா நமக்கு புரியும், சில பேர் கற்றுக் கொடுத்தா புரியாது. அந்த கற்றுக் கொடுக்கறதுக்கும் அதுக்கு ஒரு திறமை வேணும். அந்த இப்போ நேரம் அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு. அதனால் கல்வியிலே உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். நன்றாக கற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு வீட்டில் உள்ளவர்கள், பெரியவர்கள் அல்லது உங்களுடைய ஆசிரியர், உங்கள் டீச்சர் நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுக்கு புரியும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2-9 கூடைய சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்து ராகுவோடு இணைந்திருக்கிறது. எனவே இப்பொழுது நல்ல நேரம். ராசி அதிபதி 7ஆம் இடத்திற்கு போய் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றுவிட்டது. அது மற்றொரு சிறப்பான நேரம். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்திலே நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்திலே அமர்ந்திருக்கிறது. புதன் சுக்கிரன் காம்பினேஷன் 7. புதன் நீச்சமாகி அதுக்கப்புறம் நீச்ச பங்கம் பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்திலே உங்கள் ராசி அதிபதி புதன் அற்புதமாக ஜொலித்து கொண்டிருக்கிறது 7ஆம் இடத்திலே. எனவே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம மக்கள்லாம் உடனே கேட்பாங்க, என்ன சார் இன்னைக்கு பிரதமன் நீங்கள் நல்ல விஷயம்லாம் நடக்கும்ன்றீங்களே? இன்னும் நியூஸ் வருங்க. நான் இன்றைக்கே போய் தாலி கட்டுன்னு நான் சொன்னேன். முயற்சி பண்ணுங்க, நல்லதெல்லாம் நடக்கும். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறது ஆரம்பம், டு பிகின், ஆரம்பிக்கிறதுக்கு தான் பிரதமையில் பண்ணக்கூடாதுப்பாங்க. ஏற்கனவே ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கிற விஷயம்லாம் நடுவில் நிறுத்தக்கூடாது. பிரதம இன்றைக்கி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா அது தப்பு. இப்போல்லாம் நிறுத்தவே கூடாது. மாட்டில் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணலாம். முன்பு ஆரம்பித்த செயல்களை பிரதமை என்று தொடரலாம். புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் பிரதமங்கிறதுனால போய் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு நான் யாரையும் சொல்லவே இல்லை. ஜோதிடம் என்பது சோம்பேறிகளை உருவாக்குவதற்காக அல்ல, மக்களை சுறுசுறுப்பாகுவதற்காக, ஊக்கமளிப்பதற்காக. ஊக்கமும் ஆக்கமும் சேர்ந்து கொடுப்பது தான் ஜோதிடக்கலை. எனவே நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருங்கள். இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கிறது. 6 8இல் 8 6இல் என்று மாறியிருப்பதால் இரண்டுமே நன்மை செய்யும். 6 நன்மை செய்யும், 8 நன்மை செய்யும். 6 8 பொதுவாக நன்மை செய்யாத கிரகங்கள். ஆனால் அது பரிவர்த்தனை பெற்றதால் நன்மை செய்கிறது. ரொம்ப அற்புதமான கிரக அமைப்பு. துலா ராசிக்கெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. துலா ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களையெல்லாம் பார்ப்பீங்க. அவங்களெல்லாம் பார்த்து பேசி அவங்களோட பழகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில பேரெல்லாம் மீட் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படும். சில நண்பர்கள், சில உறவினர்களை நாம் சந்தித்து பேசினால் அப்பொழுது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அது ஒரு தனி சந்தோஷம்தான். அந்த விதமான ஒரு சந்தோஷம். உங்களுக்கு பிடித்தவர்களை சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசுவது ஒரு சந்தோஷம். அந்த மகிழ்ச்சி என்று கிடைக்கும். ரெண்டாவது, மனம் விட்டு பேசக்கூடியவர்கள் மிகச்சிலர் தான். எல்லாரும் எல்லாத்தையும் பேச மாட்டாங்க. நமக்குன்னு ரொம்ப க்ளோஸாக சில பேர் இருப்பாங்க. அவங்க தான் ஃப்ராங்காக எல்லாத்தையும் பேசுவோம். வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடியவர்களை பார்த்து அவர்களோடு பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். மனசில் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்டா மாதிரி இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் இன்றைய தினத்திற்கான ராசி பலன். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 4ஆம் இடத்திலே சூரியன், சனி, சந்திரன். 5ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், ராகு. இந்த 4இல் 3 கிரகம், 5இல் 3 கிரகம். இதெல்லாம் விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்ற அமைப்பு.
5 7 குடைவர்கள் பரிவர்த்தனை. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். விருச்சிக ராசி மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது கல்வியிலே நன்றாக முன்னேற்றம் காண்பார்கள். கல்வி அறிவு, கல்வி ஆற்றல் அதிகரிக்கும். நினைவாற்றல் வளர்த்து கொள்ளுகின்ற நேரம். நினைவாற்றலை வளர்த்து கொள்வதற்கு சில பயிற்சிகள் இருக்கின்றன. அதை இந்த பரீட்சையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு பெரிய லீவ் வரும் இல்லையா, ஹாலிடே வருமே, அந்த ஹாலிடேயில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கணும். ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் மெமரி பவர் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் மெமரி பவர். ஹவு டு இம்ப்ரூவ் இட்? மெமரி பவர் அதாவது ஞாபக சக்தி. ஞாபக சக்தியை அதிகரிப்பது எப்படி? அதுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்குது. அதில் ஒரு 1-2 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். நைட்டு படுக்க போகும்போது இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம், யார்கிட்டெல்லாம் பேசினோம், அவங்கள்ட்ட என்ன பேசினோம், அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக அப்படியே ரீவைண்ட் பண்ணிகிட்டே வரணுமா. கண்ணை மூடிட்டு உக்காந்துக்குங்க. இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 என்ன பண்ணோம்? சரி, பல்ல தேய்ச்சேன், காஃபி சாப்பிட்டேன், குளிக்க போனேன். அதுக்கப்புறம் சரி 7லேருந்து 8 என்ன பண்ணோம்? 7லேருந்து 8 ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போனேன், ரோடை கிராஸ் பண்ணுறேன். ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு சைக்கிள் வேகமாக வந்தது, நான் அப்படியே நின்றுட்டேன். அந்த ஆள் ஃபேஸ் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போனோம். ஆஃபீஸ் போன உடனே என்ன நடந்தது? 8லேருந்து 9 என்னெல்லாம் பண்ணோம், யாரெல்லாம் பார்த்தோம், என்ன பேசணும், இந்த மாதிரி ஹவர் பை ஹவர் 6லேருந்து 7, 7லேருந்து 8, 8லேருந்து 9, 9லேருந்து 10 என்ன, எந்த இடத்துல இருந்தேன், என்ன பண்ணோம், யாரை பார்த்தோம், என்ன பேசணும், நம்ம என்ன கேட்டோம், அவங்க என்ன பதில் சொன்னாங்க, இதெல்லாம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் உட்காந்து ஃபுல்லாக ரீவைண்ட் பண்ணோம். திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் ராத்திரி இப்போ படுக்க வர வரைக்கும் என்னென்ன நடந்தது, இன்றைக்கி முக்கியமான நிகழ்ச்சி என்னெல்லாம் நடந்தது, என்னென்ன பேசினோம், யாரெல்லாம் பார்த்தோம், இன்றைக்கி எங்கே பார்த்தோம், எதுக்காக அங்கே போயிருந்தோம், எதுக்காக பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீ ஃபுல்லாக ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நைட்டு படுக்க போகணும். இந்த மாதிரி பண்ணால் ஞாபக சக்தி ஏற்படும். சில பேர்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், அங்கே பேசுவாங்க யாரோ, ஹலோ சௌக்கியமா அப்படிம்பாங்க, சௌக்கியம் அப்படிம்பா. ஏன்னா யாருன்னு நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது டக்குன்னு. பார்த்தா முஞ்சியாக இருக்கே, எங்கே பார்த்துருக்கோன்னு தெரியாது. நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, நான் நல்லா இருக்கேன். அவங்க எப்படி ஏதோ பேசுவாங்க, யாருன்னே புரியாமல் நம்மளும் பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க விசாரிப்பாங்க, நம்மளும் விசாரிப்போம். இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கும். எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. ரொம்ப பார்த்த மாதிரி இருக்கே, யார் இவர், எங்கே பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அவர் அதுக்குள்ளே என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார், அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் அவர் யாருன்னு நம்ம ரெக்கக்னைஸே பண்ண மாட்டோம். இப்போ வரேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். நீங்கள் இப்போ அங்கெல்லாம் வரீங்களா அப்படிம்பார். எங்கெல்லாம்? அவர் ஏதோ நம்மளை எங்கேயோ அவர் பார்த்துருக்காரு, அதை ஞாபகத்தில் வச்சுட்டு கேட்பார். நீங்கள் இப்போ அங்கெல்லாம் வரீங்களா அப்படின்னா, அங்கெல்லாமா அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் ஞாபக சக்தி இல்லாததுனால சில பேரை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியாமல் திண்டாடினதெல்லாம் நிறைய முறை நடந்திருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணால், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இன்று என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன, யாரை சந்தித்தோம், என்ன பேசினோம், அவர்கள் அதற்கு என்ன பதில் சொன்னார்கள் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஞாபகப்படுத்திட்டு படுக்க போயிடுங்க. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். இந்த மாதிரி நினைவாற்றல் பயிற்சிகள்னு நிறைய இருக்குது. இதையெல்லாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி என்னென்ன போர்ஷன் படித்தேன் அப்படிங்கிறத நைட்டு கேட்கணும். அவங்க அதை ஞாபகப்படுத்தி இன்றைக்கி இது படித்தேன், இந்த பாடம் படித்தேன், இந்த சப்ஜெக்ட் படித்தேன், இங்கிலீஷில் கிராமரில் ஒரு முக்கியமான விஷயம் படித்தேன், தமிழில் 2-3 செய்யுள் படித்தேன், சயின்ஸில் ஒரு லெசன் படித்தேன், ஃபிசிக்ஸில் ஒரு லெசன், கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன் படித்தேன் அப்படிலாம் அந்த பசங்களை சொல்ல சொல்லி அவன் என்ன படித்தாங்கிறத ஞாபகப்படுத்திட்டு ஓகே இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் போகணும். இந்த மாதிரி பண்ணால் ஞாபக சக்தி வளரும். ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். இளம் வயதிலேயே அதை வளர்த்து கொண்டால் நாம் படித்த விஷயங்களெல்லாம், நாம் பார்த்த, கண்ட, புரிந்து கொண்ட, கேட்ட விஷயங்களெல்லாம் நமது மனதிலே பசுமரத்தாணி போல் பதிந்துவிடும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் ராசி அதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் லாபம்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆறுக்குடைவன் பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பதால் நன்மைதான் நடைபெறும். ஆறுக்குடைவன் செய்ய வேண்டிய தீமைகளை அது செய்யாது, மாறாக நன்மை செய்துவிடும். ஆறுக்குடைவன் என்ன தீமை செய்யும்? கடன் உபாதையை ஏற்படுத்தும், நோய் நொடியை கொடுக்கும், எதிரிகளை அதிகரிக்கும். அது மூன்றுமே இப்பொழுது கிடையாது. கடன் கிடையாது, எதிரி கிடையாது, வியாதி கிடையாது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மூன்றும் இருக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 2இல் 3 கிரகம், 3இல் 3 கிரகம்.
ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகர ராசி மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக படிப்பார்கள். வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நல்ல வருமானம், ரொம்ப நல்ல வருமானம் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குதூகலமான நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நற்செய்தி வெகு விரைவிலேயே வரப்போகிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ராசியிலேயே ராசி அதிபதியோடு சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு சிறப்பான யோகம். ராசி அதிபதி சூரியன் சந்திரன் 3 ஒன்றா சேர்ந்திருக்கு. 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு என்பது பெரிய யோகம். 2ஆம் இடத்தில் புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 5 குடைவனுக்கு நீச்சபங்க ராஜயோகம். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகின்றன. மீன ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் இப்பொழுது வியாபாரத்தின் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய சித்தி ஏற்படும். காரிய தடை விலகும். காரிய சித்தி ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.